வெல்கம் நேர்களே. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போற இந்த ஷோ நம்ம ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு மூவி டீம் நம்ம ஷோக்கு வரும் அண்ட் அவங்க கிட்ட அந்த படத்தை பத்தி பல விஷயங்களை ஜாலியா நம்ம பேசுவோம். பட் இன்னைக்கு ஷோ ரொம்பவே வித்தியாசமா இருக்க போது. ஏன்னா வித்தியாசமான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக லைன் அப் ஆயிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது சமீபத்துல ரிலீஸ் ஆகி பியூட்டிஃபுல்லான ஒரு ஓப்பனிங் கொடுத்த ஒரு படத்தை பத்தி. ஸோ படம்னு சொன்னோன்னே இது ஒரு விமர்சனமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா இந்த படத்துல இருந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், நம்மளை வந்து ரொம்ப கவர்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த வகையில இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது எந்த படத்தை பத்தின்னு பாத்தீங்கன்னா குக்கு. பார்த்தோம் மாற பார்த்தோம் காதல் வர்ற காலத்துல மனசு. குக்கு ராஜ்முருகன் டைரக்ஷன்ல தினேஷ் மற்றும் மாளவிகா நடிச்சு வெளிவந்திருக்கும் இந்த படம் காலையில ஒரு குயிலின் ஓசை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அழகான சந்தோஷமான இதமான அனுபவத்தை கொடுக்குதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். கொடி ஏ கொடி நில்லு, என்கிட்ட பேச. என்ன விட்டுறேன் ப்ளீஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி பண்றா? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? ஏ கிறுக்கி சேடம் பேசாத. ஏ கொடி பேச மாட்டல்ல? உன் குரலை கேட்டா ரோசி சிஸ்டர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதான் நீ அடிச்சல, அப்ப ரத்தம் வந்துச்சு. அதான் நீ வேற ஒண்ணு வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டல? போடி, இதான் தமிழ். குக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்வையில்லா மாற்றுத்திறனாளிகள், அதாவது விஷுவலி சேலஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஜானர்ல தமிழ்ல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் எல்லாத்துலயுமே அவங்களுடைய அந்த டார்க்கர் சைடு, அவங்க படுற கஷ்டங்கள், அவங்களுடைய அந்த சாரோ, அவங்களுக்கு எதிராக இந்த சமூகம் எப்படி செயல்படுது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த வகையில கண்டிப்பா குக்கு ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த அழகான லைஃப்ல சின்ன சின்ன சந்தோஷங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அழகான இமோஷன்ஸ், காதல், அவங்களுக்கு லைஃப்ல இருக்கிற அந்த கலர்ஸ், இது எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நிச்சயமா அந்த வகையில குக்கு படத்தை பாராட்டியே ஆகணும். நீ எப்படி இருக்கணும் ஒரு வாட்டி பாத்துக்கவா? அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? உசுறு விட்டுருவாங்க. படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். அண்ட் இந்த படத்துல தமிழாக நடிச்சிருக்கும் ஹீரோ தினேஷ் ஒரு ஸ்டேஜ் சிங்கரா வராரு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துல அவர் ஒரு பெரிய இளையராஜா ஃபேன். அதனாலேயே அவரோட ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாத்துலயுமே நிறைய இளையராஜா பாடல்கள் பாடுறாரு. அது ரொம்பவே ஒரு சூதிங்கான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இளையராஜாவோட பாடல்களை இந்த படம் முழுக்க நம்ம நிறைய கேட்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு RR, அதாவது ரீ ரெக்கார்டிங் இளையராஜா சாரே பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப டச்சிங்கா இதமா இருந்திருக்குமோ அதுக்கு இணையா சந்தோஷ் நாராயணன் பியூட்டிஃபுல்லா ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த விஷயத்துல மியூசிக்லயும் வந்து இந்த படம் ரொம்ப அழகான ஒரு படம்னு நம்ம பாராட்டியே ஆகணும். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டு விட்டாள் அழகு ரோஜா. பெத்தவளும் கட்டுகிற புடவை வாசம், அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம். பொத்தி வச்சா அந்த புள்ள குண்டு மல்லி நெஞ்சுக்குள்ள. வேற சொல்ல இல்ல நானும் சொல்ல, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. படத்துடைய ஹீரோ தினேஷை பத்தி நம்ம நிச்சயம் பேசியே ஆனோங்க. ஏன்னா படம் முழுக்க வந்து ஒரு பார்வையற்றவரை நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்காக இவர் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு, ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணிருக்காருன்னு ஸ்கிரீன்ல இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா தெரியுதுங்க. ஏன்னா படம் முழுக்க கண்ணு வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணையும் படம் முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்ட்டு பார்க்கும்போது தெரியுது. ஆனா அவ்வளோ பெயினையும் தாண்டி அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட, அந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும் இல்ல இமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எதுலையுமே வந்து அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட காமிக்காம ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறதுனால தினேஷ் நிச்சயமா நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த வகையில தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் கிடைச்சதுக்காக நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். வா தமிழ். இங்க என்ன பண்ற? சுதந்திர கொடிக்கும் அவ ஃப்ரெண்டுக்கும் 2 மாசம் இந்து காலேஜ்ல டீச்சிங் பிராக்டிஸ் இருக்குப்பா. நேத்தா முத நாள் அவ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கா. இந்து காலேஜ் கேட்டதுக்கு எவனோ ஒரு பண்ணாட வேணும்னே ஸ்டேஷன் மாத்தி இறக்கிட்டு போயிருக்கான்.
அவன் இங்கே தான் எங்கேயும் பிச்சை எடுத்துட்டு அலையிறானா. அந்த சைக்கோ பிடிக்கத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சா சொல்லுங்க, நாங்களும் மூஞ்சி மேலே 2 போடுறோம். ஆமா, டீச்சர் ப்ராக்டிஸ்னா பாலடி டீச்சர் தானே. போடா மொக்க. சங்கீதா நாங்க வரோம். ஏய் கூட்டாளி, எவர் நான் மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கேன், உன் ஆட்சியை கலைச்சிருவாளுவா. படத்துடைய ஹீரோயின் சுதந்திர கொடியா நடிச்சிருக்கிற நம்ம மாளவிகா மலையாளம்ல ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல இதுதாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். அண்ட் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இந்த படம், இந்த ரோல் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாரம்னு சொல்லலாம் அவங்க தலையில. ஆனா என்னதான் ஒரு பாரமா இருந்தாலும் படம் முழுக்க சீன் பை சீன் ரொம்ப அழகா அந்த பாரத்தை கொஞ்சம் கூட காமிச்சிக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேரி பண்ணியிருக்காங்கன்னு நிச்சயம் சொல்லி ஆனோம். அண்ட் நடிப்பை பொறுத்த வரைக்கும் தினேஷ்க்கு எந்த விதத்துலயும் குறைச்சல் இல்லாம 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு நிச்சயம் சொல்லி ஆனோங்க. தமிழே என்னடா எங்கேயா போய் தொலைஞ்ச? எங்கெல்லாம் போய் தேடுறது ஒண்ணு. என்னத்துக்கு? சரி, நேத்து ஒரு பொண்ணை ஸ்டேஷன் மாத்தி இறக்கி விட்டேன்ல, ஆமா, அது ஒரு குரூப்போட வெறித்தனமா உன்னை தேடி அலையுதியா? நீ சிக்கினாலும் என்னைய காட்டி கொடுத்துறாத, ஆள் காட்டி ஆயிடாத கவர்னர். அவ்வளோ ஒரு கிரிக்கெட்சியா, குரலும் ஆளும், அதான் உன்னை வச்சு ஒரு கல்லு விட்டேன். எப்படி தமிழே சொல்றேன்ல, அதெல்லாம் ஒரு கிரிக்கெட்சியா. தமிழே சிக்கிட்டியே சிக்கிஸ்டே. கவர்னர், கவர்னர். குக்கு படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட வேண்டிய ஒருத்தர் படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆவர இளங்கோ. இளங்கோ வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த படத்துலன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த படம் ஃபுல்லாவே என்டர்டெய்னிங்கா போறதுக்கு இவர் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்காரு. ஸோ நியூ கமரா இளங்கோவை நம்ம தமிழ் சினிமா கண்டிப்பா வரவேற்கும், நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்பலாம். காவிய கோயில இல்ல நெத்தில அடிபட்டிருக்கு. பஸ்ல இருந்து விழுந்துட்டானே. போன தடவை ட்ரெயின்ல இருந்து வந்தேன்னு சொன்னா குபேரண்ண எது போய், இவன் ட்ரெயின்ல இருந்து உழுவல, பஸ்ல இருந்தும் உழுவல. ஒரு பொம்பளை புள்ள இவனை அடிச்சிருச்சுன்னு நீங்களும் சொல்லுங்கண்ணே. ஒரு வயசு வந்த ஆம்பளையா ஒரு பொம்பளை புள்ள கை நீட்டி அடிக்கலாமாண்ணே? ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. எம்மா ஏய் போங்கடி, சாப்பாடு எடுத்து வச்சு தூங்குங்கடி. எந்த அண்ணினா ஏன் சவுண்டை வச்சு நீயே சொல்றது? மீடியம் பார்த்து 2வது அண்ணியா இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட படத்துல எல்லாருமே புதுமுகங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்தத்துல இருந்து விலகி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்ல குத்துப்பாடலோ இல்ல காமெடிக்குன்னு தனி ட்ராக்கோ இல்ல டபுள் மீனிங்கோ எங்கேயுமே கிடையாதுங்க. ஆனா இந்த அளவுக்கு கமர்ஷியலா தேவையான விஷயங்களை தாண்டி இந்த படம் பெரிய ஹிட் கொடுத்துருக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாருமே தியேட்டர்ல வந்து ஸ்கிரீனை மட்டுமே ரொம்ப மெய்சில் எடுத்து பார்க்க வச்சிருக்கிற படம் குக்குன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு அழகான டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணதுக்காக நிச்சயமா டைரக்டர் ராஜ்முருகன் ஒரு பெரிய சல்யூட் சொல்லி ஆகணும். சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவள் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன். முக்கனியில் சக்கரையாம் அவளின் பேச்சு, அது உள்ளத்திலே செய்திடுதே கொடுங்கோளாச்சு. இப்படி நான் இன்னும் சொல்ல சிந்தனையும் ஓடவில்லை. யாவும் அந்த புள்ள செஞ்சலில, பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு புள்ளி குதிச்சிருச்சு. ஆக பார்வையற்றவர்கள் உலகத்துல இருக்கிற அழகான சந்தோஷங்கள், அவங்களுடைய வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய அந்த வண்ணங்களை நம்ம பார்வை கொண்டு வந்த வகையில குக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்க 100% ஒரு தரமான படம்னு நம்ம நிச்சயம் சொல்லி ஆகணும். பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, புதுமுகமான மாருதி அண்ட் மிருதுலா நடிச்சு இப்ப சமீபத்துல வெளிவந்திருக்கும் மறுமுனை. லவ் கம் த்ரில்லர் 2 அழகான ஜானரையும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கிற படம் தான் மறுமுனை. அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரியில் என்னென்ன, எதுக்கு மறுமுனைன்னு இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு டைரக்டர் மாரிஷ் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மறுமுனை தலைப்பிலே கதை சொல்ல ட்ரை பண்ணியிருப்போம். அதாவது மறுமுனை வந்து ஒரு சேலம் மேற்காடு ஒரு இன்டர்மீடியட் டவுன் நடக்கிற கதைக்களம். இது தலைப்பிலே உங்களுக்கு கதை இருக்கும். என்னென்னா, நம்ம லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறது இன்னொருத்தராக இருக்கும்.
அதர் எண்ட், அதாவது மறுமுனைங்க இன்னொரு முனை யார் கையில் இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். அது மாதிரி இந்த படத்தில் கதிருங்க கேரக்டரும் சாருங்க கேரக்டரும் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ்வை பேரண்ட்ஸை தாண்டி சமுதாயம் டிசைட் பண்ணும். அதுதான் இந்த கதையோட மெயின் பிளாட். வாங்கிக்கங்க. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? ஆமா ஆமா, உன் வாக்கு பழிக்க போதுமா? சீக்கிரமே கல்யாணம் தான் இல்ல? படத்துடைய ஹீரோவான புதுமுகம் மாருதி எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாரு அண்ட் இந்த படத்துல அவரோட ரோல் எப்படி அண்ட் இவங்க 2 பேரும் அதாவது ஹீரோ ஹீரோயின்குள்ள இருந்த அந்த அழகான கெமிஸ்ட்ரியை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நான் பேசிக்காக வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். அதை முடிச்சுட்டு யார்கண்ணன் சார், விக்ரமன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு அஸ்ட்ராலஜர்னால என்னை வந்து ஆக்டராக தான் வருவேன்னாங்க. ஸோ அந்த லைனில் இறங்கி நான் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் அங்கிள் தான் வந்து எம்பிஎல் ஃபிலிம்ஸ், அவங்க பிஎல் பாபுவும் சுபும் அவங்க வந்து சொன்னாங்க இந்தமாரி நம்ம படம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கதை கேட்டோம். ஒரு 20-25 கதைக்கு மேலே கேட்டோம். கடைசியாக வந்து மேரேஜ்குமார் சாரை வந்து ஆர்ட் டைரக்டர் சார் ராஜா கூட்டிகிட்டு வந்தாங்க. கதை கேட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்தது. இன்ட்ரோல் பிளாக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இன்ட்ரோல் பிளாக்லேயே சொல்லிட்டேன் சார் நான் இந்த படம் பண்ணுறேன்னு. படத்தை பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோரி ஏற்காடுல ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஏற்காடுல ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாம் இவங்க சந்திச்சாங்க அண்ட் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஹீரோயின் மிருதுலா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? மறுமுனை படத்தோட பேக்ட்ராப் ஃபுல்லாமே சேலம் அண்ட் ஏற்காடில் நடக்கிற மாதிரி தான். சேலம் அண்ட் ஏற்காடு நிறையா படத்தில் வந்திருக்கு. பட் மறுமுனையில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நிறையா படத்தில் வராத லொக்கேஷன்ஸ் லைக் வெரி டீப் ஃபாரஸ்ட், ப்ரைவேட் ஃபாரஸ்ட்ஸ் அதிலெல்லாம் போய் ஷூட் பண்ணாங்க. இது வரைக்கும் யாருக்குமே பெர்மிஷன் கொடுக்காத இடங்களை போய் ஷூட் பண்ணதுனால ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா தேர்ஸ் பிளேஸ் ஒரு 1000 feet ஃபால் இருந்தது. ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி அந்த இடம். மேலேருந்து நின்று பார்த்தா 1000 feet இருக்கணும். அதுக்கு எட்ஜில் நின்றுட்டு வந்து ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. பட் பயத்தை காமிக்காமல் ஏதோ ஒரு எந்தூசியாசமில் போய் முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் ரூமில் உட்காந்து யோசிச்சப்போ தான் ஓ மை காட் இவ்வளோ ரிஸ்கியான ஒரு இடத்துக்கு போய் பண்ணியிருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய ஷாட்ஸ் அது மாதிரி. இந்த ஷாட் எனக்கு பயமாக இருந்தாலும் ஹீரோ அண்ட் டைரக்டர் அவங்கெல்லாம் வந்து எனக்கு மேலே ரிஸ்க் எடுத்து நிறைய ஷார்ட்ஸ் இருந்தாங்க. தேர் வாஸ் அ வுட் ஹவுஸ், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஃபுல்லாக ஒரு வுட் ஹவுஸில் இருந்தது. அண்ட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீக்வன்சஸ். ஸோ அந்த ஃபாலில் போய் நாங்கள் நிற்கிறப்பவே நடுங்கிச்சு கால்லாம். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பனி வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. எவ்ரி 1 hour பனி விலகும் அப்புறம் மூடும். ஸோ பனி வந்துடுச்சுன்னா கண்ணே தெரியாது அந்த இடத்துல. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தா கூட இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஸோ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. மறுமுனை படத்துக்கு சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கிறவர் சத்யதேவ் அண்ட் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தாஜ் நூர் தான் RR பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்கு ஒரு மூவிக்கு 2 மியூசிக் டைரக்டர்ன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வருது இல்லையா? இதுக்கு பதில் இந்த படத்துடைய டைரக்டர் சொல்றாரு, கேட்கலாம். மறுமுனை திரைப்படத்தில் பாடல்கள் இசை சத்யதேவ் பண்ணியிருக்காரு. பின்னணி இசை வந்து தாஜ் நூர் சார் பண்ணியிருக்காரு. பாடல்கள் இசை ரொம்ப சிறப்பாக, பாட்டெலாம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. பின்னணி இசைக்கு தாஜ்நூர் சாரை ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா படத்தில் வந்து ஒரு வலுவான பின்னணி இசை தேவைப்படுது. இந்த கதை அப்படி கேட்டது. ஓப்பனிங் ஒரு 10 நிமிஷம் வந்து நோ டைலாக்ஸ், ஒன்லி RR தான். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸும் ஒன்லி RRல தான் போகும். அந்த கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸில் ஹீரோ ஒரு செயல் செய்துட்ருப்பார். அது வந்து அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு எல்லாருமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வழி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த 2 வேரியேஷனையும் இசையில் கன்வே பண்ணோம். அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தார். படம் பார்த்த எல்லாருமே அதை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறவர் மியூசிக் டைரக்டர் தாஜ் நூர். ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறுமுனை எந்த மாதிரி ஒரு படம்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் என்ன ஜேனர் அப்படின்னாக்கா ஒரு ஆக்ஷன், த்ரில்லர், லவ் இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு படம் தான் இந்த மறுமுனை படம். நான் வந்து இந்த படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். எதுக்காகனாக்கா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லர், இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இந்த மூவிங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் நான் சூஸ் பண்ணேன்.
படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும், அந்த ரீரெக்கார்டிங் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஓகே. படம் பார்க்கும்போது லொகேஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த டீம் மெனக்கட்டிருக்குன்னு நல்லாவே தெரியுதுங்க. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், லொகேஷன் டிசைட் பண்ண அந்த ஃபுல் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான மிஸ்டர் புனகை வெங்கடேஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் அண்ட் லவ் ஸ்கிரிப்ட் சொன்னார். வந்து அது சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். என்னென்னா வந்து அது வந்து பேசிக்காக அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கோப் உள்ள ஸ்கிரிப்ட் வந்து அது சொல்லும் போது பேக்ட்ராப் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் தான் முதல்ல வந்து டைரக்டர் வந்து கொடைக்கானல் அந்த மாதிரி பிளான் பண்ணார். அப்புறம் வந்து பாபு சார் வந்து இந்த மாதிரி ஏற்காடில் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இருக்குது, யாருமே இன்னும் இன்டீரியராக உள்ளே போய் யாரும் பண்ணல, ஸோ நம்ம ஏற்காடு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சரி சார் ஏற்காடு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் டைரக்டர் எல்லாம் ப்ரொடியூசராக போய் பார்த்தோம். நான் அவரோட ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன ஃபீல் பண்ணி வச்சுருந்தாரோ எக்ஸாக்டாக எங்களுக்கு அங்கே இருந்துச்சு. வந்து ஏற்காடில் போயிட்டு வந்துன்னா யூஸ்வலாக நாங்கள் போகாமல் மற்ற இடத்துல ரொம்ப இன்டீரியராக உள்ளே போய் பார்த்தோம். அவங்க ரொம்ப அமேசிங்கான லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பர்டிகுலர் ஒரு லொக்கேஷன் நான் சொல்லி ஆகணும். வந்து ஒரு 1000 feet ஹைட் உள்ள ஒரு லொக்கேஷனை போய் நாங்கள் செலக்ட் பண்ணோம். வந்து அது என்ன ஒரு சீக்வன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அங்கே இடத்துல ரொம்ப ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. வந்து அங்கே போய்ட்டு அதுவும் தாண்டி ஒரு 40 feet கிரேனு கொண்டு போய் அங்கெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். வந்து மிக பிரமாதமாக வந்திருக்கு. யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனுக்கும் மறுமுனைக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் பாடியிருக்காரு. ஸோ இந்த பாட்டு பாடுறதுக்கு அவர் எப்படி கமிட் ஆனார் அண்ட் இந்த டீமுக்குள்ள அவர் எப்படி வந்தாருன்னு இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிம்பு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற சாங். இட்ஸ் மியூசிக் டைரக்டட் பை சத்யதேவ். சாங் வந்துட்டு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். நான் ட்ராக் கேட்குறப்போ எனக்கு வந்து ஐ லைக் த வேர்ட்ஸ் வெரி மச். ஏன்னா எதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவெகண்டான வேர்ட்ஸ் லிரிக்ஸ் இல்லாமல் த சாங் வந்து அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு காமன் பர்சன் வந்து வாட் தேல் ஃபீல் அபவுட் தியர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்காக தான் இருந்தது. அந்த சாங் பற்றி இன்னொரு ப்ளஸ்னால் சிம்பு சார் பாடினது. சிம்பு சார் அண்ட் சின்மய் மேம் ரெண்டு பேரும் தேர் லைக் அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் தே வெரி நைஸ் இன் வாட் தே டூ. ஸோ சிம்பு சார் வந்து ஃபார் அன் அப்கமிங் டீம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் மூவி வல்லினம்ல கூட அவர் ஒரு சாங் பாடியிருக்காரு, மாமன் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இந்த மூவிலையும் பெண்ணே பெண்ணேங்கிற சாங் அண்ட் இட் இஸ் மை டூயட் சாங் வித் த ஹீரோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தட் கண்டினியூயிங் அண்ட் ஒரு ஹாப்பி ஃபீலிங். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பர்சன் இன் தி இண்டஸ்ட்ரி எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் டீமுக்கு வந்து இந்த சாங் பாடி கொடுத்தது வந்து இட்ஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ தேங்க்யூ சிம்பு சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன் உங்களை தேங்க் பண்ணுறதுக்கு. பெண்ணே பெண்ணே உந்தன் பெண்மை ஒட்டி கொண்டதடி, கண்ணே கண்ணே அதனால் தானோ வெட்கச் சாயலடி.
ஹீரோயின் காம்பினேஷன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஃபர்ஸ்ட் சீன் என்ன அண்ட் இவங்க 2 பேருக்குள்ள எப்படி அந்த இன்ட்ரோடக்ஷன் நடந்ததுன்ட்டு ஆக்டர் மாருதி சொல்றாரு, கேளுங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரொமான்ஸ் சீன் வச்சுருந்தாங்க. பட் அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்துருந்தாங்க, நான் இந்த சைடு உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் ஏஞ்சி போய் பேச முடியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் எனக்கு பார்க்கும்போது அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டாக தெரிஞ்சாங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் அவங்க என்னென்னா அவங்க எந்திரிச்சு வந்து எங்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் போக ஆரம்பிச்சிது. கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட்டில் இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து ரொமான்ஸ் ஷாட் வந்து ரொம்ப நல்லா வந்து டேரக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எங்கள் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. மொத்தத்தில் மறுமுனை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் சூப்பர் என்டர்டெய்னிங்கான படம்னு சொல்லலாம். வாழ்க்கை தான் ஒரு ரஃப் நோட்டு, சின்ன போட்டு அதுல செஞ்சு ஓட்டு, மூழ்கி போனா கொஞ்சம் லாசு, அது கரைய சேர்ந்தா நீதான் பாசு. உண்மை காதலே இந்த ஊரில் இல்லடா, இத புரிஞ்சுக்காத பசங்க தான் லவ் பண்ணுறான். ஒரு சின்ன கோட்டரு அது உள்ள போயிட்டா என் மனசுக்குள்ள உண்மை ஏதோ ஒளிஞ்சுக்காதுடா. வாழ்க்கை தான் ஒரு ரஃப் நோட்டு, சின்ன போட்டு அதுல செஞ்சு ஓட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு 2 வித்தியாசமான படங்கள், குக்கு ஒரு பார்வை பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி மறுமுனை படத்தை பற்றி அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் இது ஒரு ஃபன் ஃபில்லிங் எபிசோடாக அமைஞ்சிருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். பட் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டீம் நம்ம செட்டுக்கு வர போகிறாங்க. அவங்க கூட அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இட்ஸ் மீ தீபிகா சைனிங் ஆஃப். டேக் கேர், see you, bye bye. இது ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா.